நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் கூட வரியாமா? நீ என் கூட வாமா. வா, நான் தானே கூப்பிடுறேன். உங்க அப்பாவோட பொண்டாட்டி தானா? நீ என் கூட வாமா. என்ன பாபா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நாங்க என்ன பண்றது மாதவன் மாமா? அம்மா இங்க சிதைய வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டாங்க. செத்து போன அந்த ஆளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க கொண்டு வந்து சடங்கு செய்ய போறாங்களாம். மகியும் ராஜு எங்க போயிருக்காங்க? அது காலையிலேயே எங்கேயும் போனாங்க. எங்க போனாங்கன்னு சொல்லல. கால் பண்ணி வர சொல்லல. அது கால் பண்ண போகல. எல்லாரும் மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஓ, அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க இல்லையா? என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்காங்க அவங்க? அம்மாவுக்கு பயந்து ஓடி ஒளியணும்னு அவசியம் இருக்கான்னு? லட்சுமி சவம் கொண்டு வர்றப்ப அதை வேணான்னு தடுக்க அவங்க இங்க இருந்தாகணும்ல. அவங்க தானே முன்னாடி நிக்கணும். சரியான பயந்தா உங்களுக்கு. அது யாரு சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க. தேவையில்லாம இந்த வீட்டுக்குள்ள வீண் சண்டை தான் மாமா வரும். அம்மா உங்களுக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க மாமா. யார் இப்ப லட்சுமிக்கு கையாள நிக்கிறது? அவ உடலுக்கு தனிப்பட்ட முறையில சாங்கி எதுவும் பண்ண முடியாதுல்ல. அம்மா ஆபீஸ்ல இருந்து மேனேஜரை வர வச்சிருக்காங்க. அவர் தான் ஆளுங்களை வர வச்சு எல்லாத்தையும் பண்றாரு. கம்பெனில சம்பளம் வாங்குறவங்க வீட்டு விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாதா என்ன? நாங்க சொல்லி பார்த்துட்டோம் மாமா. அதை கேட்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்க? அங்கதான் தெற்கு திசையில. தெற்கு திசையா? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் புதைக்கிறதுக்கு தெற்கு திசை பார்க்கணுமா என்ன? நான் போய் பார்க்கறேன். அங்க வைங்க. சரிங்க, பார்த்து வைப்பா. மொத்த வரைக்கும் எடுத்து வைங்க. நிறுத்துக்கடா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? சார், மேடம் தான் பண்ண சொன்னாங்க. யாரை கேட்டு வேற எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வச்சீங்க? தெரிஞ்சவங்க செத்துட்டாங்களா? சார், இந்த வீட்டில் ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. அதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றேன், எல்லாத்தையும் நிறுத்துங்க. மன்னிக்கணும் சார், மேடம் சொல்றது செய்யறது மட்டும்தான் என் வேலை. அந்த மேடத்தோட மூத்த அண்ணன் நானு. இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. மேடம் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் தயார்படுத்தணும்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க வேலையை நிறுத்த வேண்டாம். சரிங்க. என் பேச்ச மீற அளவுக்கு வந்துட்டீங்களா? நிறுத்தா. என் ஆட்கள் அடிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் தான் இவங்களை வர வச்சிருக்கேன். எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறியா இல்ல ஒண்ணு போடவா? மாதவண்ணா,
என்ன இது மாதவண்ணா? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அச்சுதா? எதுக்காக இவங்க கிட்ட சண்டை போடுறீங்க? அக்கா சொல்ற வேலையை செய்யற வேலைக்காரங்க தானே இவங்க. லட்சுமி சொன்னான்றதுக்காக அனாதை பணத்தை இங்க கொண்டு வந்து எரிக்கிறதுக்கு நம்ம சம்மதிக்கணுமா என்ன? நம்ம குடும்பமான என்ன ஆகுறது? அத அக்கா அவங்களா தானே முடிவு பண்ணாங்க. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி காரியத்தை செய்ய சொல்வாளா? அது எனக்கு தெரியல மாதவண்ணா. அக்கா இது வரைக்கும் எடுத்த முடிவுகளை நான் கேள்வி கேட்டதே இல்லை. அவ வீட்டுக்கு வர்றப்போ வீட்டுக்குள்ளேயே அவனை அலோவ் பண்ணல. அது நல்லதுதான். எங்கேயாவது போய் சாகட்டும்னு நினைச்சோம், அதுவும் நல்லதுதான். எதுக்காக சவத்தை இங்க கொண்டு வந்து எரிக்கணும்? அக்கா வரும்போது நீங்க நேரடியா அவங்க கிட்ட கேளுங்களேன். அதை விட்டுட்டு இந்த அப்பாவி வேலைக்காரங்களை கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க இப்படி வாங்க வாங்கண்ணே. உன்னை வச்சுக்கிறேன். நீங்க வேலையை பாருங்கப்பா. சரிங்க. ம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க லட்சுமி? என் வீட்டுக்காரரு செத்து போயிட்டாரு. அதுக்கு நான் காரியம் பண்ணணும். அதுக்கான ஏற்பாடு தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஓ வீட்டுக்காரரா? அது யாரு? என்னோட புருஷன். வேற யாரு? எந்த புருஷன்? அந்த மாதிரி ஒரு புருஷனை 21 வருஷமா இங்க பார்க்கலையே. நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தேவையில்லாத கேள்வியா? இந்த குடும்பத்துல ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதை சொந்தக்காரங்களுக்கோ பசங்களுக்கோ சொல்லணும். யாருக்கிட்டையும் சொல்லாம நீயா ஒரு முடிவு எடுத்தா என்ன அர்த்தம்? செத்து போன என் புருஷனுக்கு காரியம் பண்ண நான் யாரை எதுக்காக கேட்கணும்னு? உனக்கு பசங்க இல்ல? சொந்தக்காரங்கன்னு நாங்க இருக்கோம்ல. என் பசங்க கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். பெத்த தகப்பனோட காரியத்தை விதி போல நடத்தணும்னு நான் சொல்லிட்டேன். அதை பண்றதுக்கு மனசு இல்லாம எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா என்னால அப்படி முடியாதுல்ல. சொந்த வீட்ல இருந்தும் சொந்த முடிவுல இருந்தும் ஓடி போறதுக்கு என்னால முடியாது. எங்க எல்லாரையும் எதிர்த்து அப்படி என்ன கடமையை நீ செய்ய போற? எப்படி அதை பண்ண போற? கூலிக்காரங்களால விறக வேணா எடுத்துட்டு வரலாம். ஆனா உடம்புக்கு கொள்ளி வைக்க அருகதைப்பட்டவன் ஒருத்தன் வேணும். அருகதை இருக்கிறவங்களே ஓடி போனாங்கன்னா அதை வேற யாராவது கூட செய்யலாம். எப்படியா இருந்தாலும் காரியத்தை செஞ்சாகணும் இல்லையா? செஞ்சுக்கோ. அதை சுடுகாட்டுல வச்சு செஞ்சுக்கோ. இந்த இடத்துல வேண்டாம். இது ஒன்றும் அனாதை பணம் கிடையாது. இது என் புருஷனோட உடல். இதை நான் வீட்டுக்கு கொண்டு வந்து காரியம் பண்ணணும். நீங்க தயவு செஞ்சு தடுக்காதீங்க. நில்லு லட்சுமி. ஏதோ தெருவில் கிடக்கிற பணத்தை இங்க கொண்டு வரதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களோட சம்மதத்தை இப்ப யாருன்னு கேட்டா? இந்த வீடு இந்த லக்ஷ்மியோடதுன்னு ஒரு காலத்துல மேலங்குளத்தோட குடும்ப தலைவனா இருந்த ராமச்சந்திரன் தான் செத்து போனமாய் இந்த வண்டிக்குள்ள இருக்காரு. என் புருஷனோட உடலை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வராதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு? உங்களோட இந்த அதிகாரத்தெல்லாம் உங்க வீட்டுல போய் வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல நான் வாழ்ந்துட்டு இருந்த புத்தேர குடும்பத்துல இந்த வீட்டுல நடக்கிற விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கு இங்க நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம செத்து போய் கிடக்கிற இந்த மனுஷனோட அம்மா இங்க இருக்காங்க. வேற யாரும் இதுல தலையிட வேண்டாம். தள்ளி போங்க.
அக்கா, அடுத்த அட்வைஸ் இப்ப நீ பண்ண போறியப்பா? இங்க இருக்க எல்லாரும் என்னை தடுக்கவும் தோக்கடிக்கவும் ஓரங்கட்டவும் முயற்சி செஞ்சாங்க. அக்கா, நான் இது வரைக்கும் உன்னை எதிர்த்து ஏதாவது செஞ்சிருக்கனா என்ன? இது வரைக்கும் நான் பார்க்காத எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்காச்சுதா. அது நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. உங்களோட பசங்களும் மாதவண்ணாவும் எதிர்ப்பை தெரிவிக்கும் போது நீங்க இப்படி பண்ணணுமா என்ன? உங்க முடிவை மாத்திக்கிறதுக்கு இன்னமும் டைம் இருக்கு. வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்த என் புருஷனோட உடலை திருப்பி எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல தலை சொல்றியா? அப்புறம் நான் பண்ண தப்புக்காக என் பசங்க கிட்டயும் சொந்தக்காரங்க கிட்டயும் நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? நீ சொல்ல நினைச்சது என்ன ஆச்சுதா? உனக்கு இஷ்டம் இருந்தா எனக்கு நீ உதவி செய்யலாம், இல்லைன்னா தள்ளி நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம். எனக்கு யாரும் உதவி செய்யலனா கூட நான் முடிவெடுத்தத நான் நடத்தியே தீர்வேன். ஐயோ அக்கா, நான் உங்களை எதிர்த்து பேசவே இல்லக்கா. எல்லாரையும் எதிரியாக்கிட்டு இதை பண்ணணுமான்னு தான் நான் கேட்கிறேன். உங்களோட முடிவுக்கு நான் தடையா இருக்கவே மாட்டேன். பாடி எடுத்துட்டு போய் அந்த பக்கமா வைங்க. இறந்து போனவரோட அம்மா பார்க்கணும். உங்க புருஷனுங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்க? அவனுங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா நான் தோத்துருவேன்னு நினைச்சானுங்களா? அம்மா தோக்கணும்னு மகனும் மருமகள்களும் எடுத்த முடிவு இதுதானா? உங்க உதவிக்கு மாதவன் அண்ணன் மட்டும்தான் கிடைச்சார்ல. நீங்க தெருவுக்கு போனீங்கன்னா என்ன வேணாலும் பண்றதுக்கு முட்டாளுங்க கிடைப்பாங்க. பணத்தை மட்டும் அள்ளி வீசினா போதும், போய் கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மியை தோக்கடிக்க பாருங்க. இந்த பக்கம் வாங்க. இங்க பாருமா, இறங்கி வாமா. பயப்பட வேண்டாம், இறங்கி வாமா. வாமா வா.
அம்மா, எல்லாம் தயாராயிடுச்சா லக்ஷ்மி? ம், உன் பிள்ளைங்க யாருமே இங்க இல்லையேம்மா. இல்லம்மா. என்னை தோக்கடிக்கணுன்றதுக்காக அவங்க 3 பேரும் எங்கேயோ போயிட்டாங்க. எல்லாம் விதி. ஒரு தகப்பனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் கூட என் பிள்ளைக்கு கிடைக்க கூடாதுன்னு இருக்கு. அன்னைக்கு என் புள்ள வீடு, சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனான். இப்போ அவனோட பிள்ளைகளும் அதே மாதிரி இருக்காங்க. கர்மாங்கிறது விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அவரை பார்க்க வரலையா? பார்க்கணும். அவனை நான் முதலா பார்த்தப்போ இப்ப பார்க்கிற மாதிரி இருக்கு. ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு வைத்தியர் சொன்னப்ப எனக்கு மனசளவுல அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இருந்தாலும் நான் என் குழந்தைய பார்த்தேன். எவ்வளவு பார்த்தாலும் ஆசை தீரல. குழந்தை ரொம்ப அழகா இருக்கான்னு வைத்தியர் சொன்னப்போ கண்ணு வைக்காதடின்னு என் அம்மா அவளை ரொம்ப திட்டாங்க. அவன் தலை நிமிர்ந்து வாழணும்னு தான் நான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்க்கணுங்கிற யோகத்தை நீ எனக்கு கொடுத்துட்டியம்மா. நீங்க வாங்கம்மா. எனக்கு அப்புறம் நீ போயிருக்க கூடாதா? எதுக்குடா இப்படி எல்லாம் ஆச்சு? எப்பவும் எந்த ஒரு விஷயத்துக்கு நீ அவசரப்படுவ. இந்த விஷயத்திலையும் இப்படி அவசரப்பட்டு போகணும்னு எப்படா மனசு வந்துச்சு? உன் அப்பா சொல்லுவாரு, இவனோட ஓடுற பழக்கமும்
குணமும் இவனை விட்டு எப்ப போகும் மாதவி? நீ நினைச்சதுதான் நிறைவேறணும்னு நினைப்ப. இப்படி ஒரு அவசரமும் நிலைமையும் எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு தான் இருந்துதா? என்னை விட்டுட்டு ஏண்டா போன? உன்னோட அப்பா கொடுத்து வச்சவர் இதையெல்லாம் பார்க்காம போயிட்டாரு. இப்படி நீ படுத்திருக்கிறத பார்க்கிற குடுப்பன அவருக்கு இல்லாம போனதே நல்லதுதான். இதை விட கொடுமையான வேதனை ஒரு தாய்க்கு இருக்குமாடா? பெத்த குழந்தைங்களுக்காகவே ஒரு தாய் வாழ்ந்துகிட்டு இருப்பா. குழந்தைங்களுக்காக அவ சாகவும் தயாராயிருப்பா. ஆனா தன்னை விட்டுட்டு போன மகனை பார்த்து அழறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்வேன்? உனக்கு ஒரு நாள் ஆயுசு கூடி இருந்ததுன்னா நான் உனக்காக என் உயிரை கொடுப்பேன்டா. நிச்சயமா என் உயிரை கொடுத்துருவேன். தான் பெத்த புள்ள கையால ஒரு வாய் தண்ணி குடிக்கிற பாக்கியம் கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா, முன் ஜென்மத்துல நான் பெரிய பாவம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் லட்சுமி. இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துருப்பாரா கடவுள்? அம்மா வாங்க. இனிமேலும் நான் உன்னை திரும்ப நான் எப்படா பார்க்க போறேன்? போதும்மா, நீங்க எந்திரிச்சு வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.